கருவையா, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? எங்கடா போயிட்ட? காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன்டா. ஆத்தா, நான் சும்மா அப்படியே டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் ஆத்தா. ஏன் ஆத்தா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா. நம்ம தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்டா. வாடா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தூரத்து சொந்தக்காரங்க ஏன் தூரத்துல இருக்காங்கன்னா நம்ம மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னு தான் ஆத்தா. நீ வேற போய் உன் மூஞ்சிய கிட்ட காமிச்சா அவங்க பயந்துட போறாங்க. அதுண்டா உன் காமெடி. உன் காமெடிக்கு எனக்கு சிரிப்பு கூட வரலடா. தூரத்து சொந்தன்னா எங்க அம்மாவோட மாமா பையன்டா. சின்ன வயசுல அவரு என்ன எங்க எல்லாம் கூட்டிட்டு போவாரு தெரியுமா? அவரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காராம். என்னை பார்க்கணும்னு சொன்னாராம். அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்டா. ஏன் அவர் இங்க வந்து உன்னை பார்க்க மாட்டாராமா? நாம தான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணுமா? நான் எல்லாம் வரலாத்தா, வேணும்னா நீயே போ. கருவையா, லூசு மாதிரி பேசாதடா. உங்க ஐயா கூட என் கூட வரமாட்டேங்கிறாரு. நான் தனியா எப்படா போவேன்? என் கூட கொஞ்சம் துணைக்கு வாடா. பாரு ஆத்தா, நான் எல்லாம் உன் கூட வர முடியாது ஆத்தா. நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணி சாப்பிடணும்னு இருக்கேன். உன் கூட வந்தா என் பிரியாணி என்ன ஆகுறது? நான் இன்னைக்கு எப்படியாவது பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் ஆத்தா. கருவையா, நான் உனக்கு ஹோட்டல்ல நீ கேக்குற பிரியாணி வாங்கி குடுக்கறேன்டா. வாடா என் கூட. நம்ம 2 பேரும் சீக்கிரமா போய் சீக்கிரமா வந்துடலாம்டா. அப்படியா ஆத்தா? அப்படின்னா ஓகே ஆத்தா. எனக்கு நீ பிரியாணி வாங்கி கொடுக்கறதா இருந்தா நான் உன் கூட கண்டிப்பா வரேன் ஆத்தா. என்னது இது ஆத்தா? வா, சொந்தக்காரங்களை பார்க்கலான்னு வந்த. ஆனா உன் சொந்தக்காரங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களே. இப்ப என்ன பண்ண போற? கருவாயா, எனக்கு என்னடா தெரியும்? நான் வரத்துக்குள்ள அவங்க ஊருக்கு போயிடுவாங்கன்னு. இப்ப என்னடா பண்றது? வரத்துக்கு முன்னாடி ஒரு போனையாவது பண்ணிட்டு வந்திருக்கணும். அதையும் நீ பண்ணல. இப்ப இங்க எங்கேயும் ஹோட்டலும் இல்ல. எனக்கு பயங்கரமா பசிக்குது ஆத்தா. எனக்கு முதல்ல சாப்பாடு வேணும். யாரோ அங்க வந்துட்டு இருக்காங்க. இரு ஆத்தா, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். யாருங்க நீங்க? நீங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு முன்னாடி கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப நேரம் இங்க நின்னுட்டு இருந்தா அப்புறம் பிரச்சனை ஆயிடுங்க. என்ற மாமா தான் போன் போட்டு அவங்கள பார்க்க வர சொன்னாங்க. சின்ன வயசுல பார்த்தது. அவரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இப்பதான் வந்தாரா. வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கே. அதான் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தாயி. அப்படியா? அட கடவுளே, அவங்க நேத்து நைட்டு எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு போயிட்டாங்கம்மா. நீங்க போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். வந்தவங்களுக்கு ஒரு டீ தண்ணி போட்டு குடுக்கலான்னா கூட என்கிட்ட சாவி இல்லம்மா. சரி, போனா போகட்டும், விடுமா. இங்க பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல் இருந்தா சொல்லு. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போறோம். ஆமா, இந்த சுத்து வட்டாரத்துல ஹோட்டல் எல்லாம் இல்லம்மா. நீங்க ஹோட்டலுக்கு போகணும்னா டவுனுக்கு தான் போய் சாப்பிடணும். அதுவும் பஸ் வந்தா தான் போக முடியும். இந்நேரத்துக்கு பஸ்ஸும் வராது. நைட்டு 8 மணிக்கு மட்டும்தாம்மா கடைசி பஸ்ஸு. அதை விட்டா அதுக்கப்புறமா பஸ்ஸும் கிடைக்காது. நீங்க நைட்டு 8 மணி வரைக்கும் இங்க காத்திருக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லம்மா. இங்க பக்கத்துல டாக்ஸி எதுவும் கிடைக்காதா? உங்களுக்கு தெரிஞ்ச டாக்ஸி டிரைவர் இருந்தாலும் சொல்லுங்கக்கா. நம்ம டாக்ஸில ஏறி நம்ம ஊருக்கு போயிடுறோம். தம்பி, இங்க டாக்ஸி ஆட்டோ எல்லாம் வராதுப்பா. பஸ் மட்டும் தான் வரும் தம்பி. அதுவும் காலையில ஒரு பஸ், நைட்டு ஒரு பஸ், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் டாக்ஸியோ ஆட்டோவோ ஓட்டுறது இல்லப்பா. தெரிஞ்சா நான் உனக்கு கண்டிப்பா சொல்லுவேன் தம்பி. அட, நாங்க வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்னு வீட்டுல சாப்பிடாம அப்படியே வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா ஹோட்டலும் இல்ல, வீட்லயும் யாரும் இல்ல. இப்ப என்னதான் பண்றது? அம்மா, பக்கத்துல மளிகை கடை இருக்கு. நூடுல்ஸ் வாங்கி உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா கூட பாத்திரமும் இல்ல, அடுப்பும் இல்ல. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேம்மா. வேணும்னா பிஸ்கட்டு, பிரெட்டு இது கொண்டாந்து கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா? ஏக்கா, மளிகை கடை இருக்கா? கறிக்கடையும் இங்க இருக்காக்கா? ஆமாம் தம்பி, பக்கத்திலேயே சிக்கன் கடையெல்லாம் இருக்கு. சூப்பர்க்கா, நான் இதுதான் எதிர்பார்த்தேன். நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு இருந்தேன். இப்போ நான் பிரியாணி சமைச்சு சூப்பரா சாப்பிட போறேன். தம்பி,
பிரியாணி சமைக்கணும்னா பாத்திரம் எல்லாம் வேணுமே, அதுக்கு மேல அடுப்பு வேணுமே. நீ எப்படி சமைப்ப பிரியாணி? அத முதல்ல சொல்லுப்பா. அத நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். எப்படி செய்யறேன்னு நீயே பாருக்கா. அடேங்கப்பா, நானும் இந்த கிராமத்துல இத்தனை வருஷமா இருந்திருக்கேன். ஆனா பாத்திரம் இல்லைன்னா இப்படி மூங்கில்ல போட்டு சமைக்கலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்ததே இல்லையே. ஏக்கா, நீ பேம்பு பிரியாணி பத்தி கேள்விப்பட்டதே இல்லையாக்கா? இந்த பிரியாணி சில இடங்கள தாங்க கிடைக்கும். நானே இது வரைக்கும் இந்த பேம்பு பிரியாணி சாப்பிட்டது இல்லைன்னா பாரேன். இன்னைக்கு தான் நானும் இந்த பேம்பு பிரியாணி சாப்பிட போறேன். அக்கா, நீயும் சாப்பிட்டு பாருக்கா. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, கருவாயன் இந்த பேம்பு பிரியாணி பண்ணிட்டு இருக்கான். இல்லைனா நான் பசியில் மயங்கி கீழே விழ வேண்டியதுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். நம்ம 3 பேரும் நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிடலாம். ஏக்கா, சூப்பரான மூங்கில் பிரியாணிக்கா. நான் என் வாழ்நாள்லே இது மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லைக்கா. நல்ல மூங்கில் பிரியாணி சாப்பிட்டு தூக்கம் போட்டதுல நைட்டு வந்தது கூட தெரியலக்கா. இன்னைக்கு உங்க கூட நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன்க்கா. கடைசி பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருங்கக்கா. நீங்க பஸ் பிடிச்சி ஊரு போய் சேருங்கக்கா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, இயற்கை அழைக்கிறது. நான் போய் கொஞ்ச நேரம் அப்படி ஒதுங்கிட்டு வரேன். கருவையா, பார்த்து போடா, ஏதாச்சும் பூச்சி கீச்சி கடிச்சிட போகுது. ஏக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேக்கா. ஆனா உங்க பையன் முன்னாடி எப்படி சொல்லணும்னு தயங்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, உங்க பையன் போயிட்டான். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்கக்கா. நைட்டு இந்த பாதையில ஒரு பஸ் வருதான். அந்த பஸ்ஸு பார்க்கறதுக்கு சாதாரணமான பஸ் மாதிரி தான் இருக்கான். அதுல ஏறி போனா ஏறினவங்க அப்படியே காணாம போயிடுறாங்களாம். அதனால தான் நான் நைட்டானா பஸ் ஏறி போறதே இல்லக்கா. என் வீடு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இருந்தாலும் நான் நடந்தே போயிடுவேன்க்கா. ஏண்டி அம்மா, காலையிலிருந்து எங்க கூட தான் இருக்க. நீ ஒரு வார்த்தை முதல்ல இத சொல்ல மாட்டியா? உனக்கு சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா? நீ முதல்லயே சொல்லியிருந்தா நாங்க மெதுவா நடந்து ஊருக்கே போய் சேர்ந்துருப்போம் இல்ல? இப்ப வந்து சொல்றிய. ஏக்கா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டீங்க, என்னை அன்பா பார்த்துக்கிட்டீங்க. அதனாலதான் என் மனசு கேட்கலக்கா. நீங்க எப்படியாவது பார்த்து போய் வீடு சேருங்க. அட கடவுளே, என்ன இந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா? அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பேய் கூட தான் பேசிட்டு இருந்தோமா? கருவாயன்கிட்ட சொன்னா அவன் பயந்துடுவானே. இப்போ என்ன பண்றது? கருவாயா, நம்ம இங்க நிக்க வேணாண்டா. வாடா, இப்படியே நடந்து நம்ம ஊருக்கு போயிடலாம். ஆத்தா, விளையாடுறியா நீ? நம்ம வீட்டுக்கு போகணும்னா எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும் ஆத்தா. 50 கிலோமீட்டர் நம்மளால நடந்து போக முடியுமா? நாம இப்படியே நடந்து போனா ஏதாச்சும் ஒரு கிராமம் வரும் இல்ல? அங்க ஏதாச்சும் பஸ் வரும், இல்ல டாக்ஸி ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்டா. வாடா, இங்க நிக்க வேணாம். ஆத்தா, இங்க வர்ற பஸ்ல ஏறுறத விட்டுட்டு யாராவது நடந்து போய் பக்கத்து ஊர்ல பஸ் ஏறுவாங்களா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? பேசாம கம்முன்னு இரு ஆத்தா. பஸ் வந்தா நம்ம ஏறி வீட்டுக்கு போகலாம். ஆத்தா, சீக்கிரமா ஏறு ஆத்தா. நம்ம காண்டி பஸ் எல்லாம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காது. கருவாயா, பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்லடா. நான் ஏற மாட்டேன்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன ஆத்தா, உன்னோட ஒரே தொல்லையா போயிடுச்சு ஆத்தா. இப்போ நீ வரலன்னா நான் பஸ் ஏறி போக போறேன் ஆத்தா. கருவாயா, போகாத, இருடா. டேய் இருடா, நானும் வரேன். கருவாயா, ஏன்டா நீ பஸ்ல ஏறல? ஆத்தா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன் ஆத்தா. அந்த பொண்ணு மறைஞ்சு போனதை நான் என் 2 கண்ணோல பார்த்தேன். நான் பயந்தா நீயும் பயந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் பயப்படாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் ஆத்தா. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆத்தா. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி எடுத்துட்டு வந்துடுவான். நாம வண்டி வந்த வாட்டி வீட்டுக்கு போயிடலாம் ஆத்தா. நீ ஒன்றும் பயப்படாத.